தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். பொதுவாகவே மனிதர்களாகிய நாம எல்லோருமே சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் என்று அனைவருமே பார்ப்போம். அதிலும் இந்து மதத்தில் பல வகையான விஷயங்களுக்கும் சாஸ்திரங்கள் பார்ப்பது என்பது ஒரு வழக்கமாகவே வைத்துள்ளார்கள். அந்த வகையில ஒரு சில உயிரினங்கள் வீட்டிற்கு வருவது என்பது ஒரு நல்ல சகுனமாகவும், ஒரு சில உயிரினங்கள் ஆபத்தின் அறிகுறியாகவும் பார்க்கப்படுகிறதுங்க. இந்த மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய பறவைகளும் நம்ம வீட்டிற்கு நமக்கு உள்ளே பல அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய பறவைகளும் வருகின்றன. அதற்கு சில வீடுகளில் பறவைகளுக்கு கூடு கட்டி எல்லாம் வைத்துள்ளார்கள். அது நமக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை தரும் என்று சொல்லி நம்ம அதை பார்க்கப்படுகிறோம். ஆனாலும் அப்படி பறவைகள் வீட்டிற்கு வரும்போது தப்பி தவிர கூட அந்த பறவைகளை நீங்கள் துரத்தி விடாதீர்கள். பொதுவாக இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுமே ஏதோ ஒரு வகையில பூமிக்கு நமக்கு நன்மை செய்யக்கூடியதாகவே இருக்கின்றன. இருந்தாலும் எந்த உயிரினங்கள் வீட்டிற்கு வருவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், எந்த உயிரினங்கள் வீட்டிற்கு நுழைந்தால் தீய விளைவுகளை கொடுக்கும் எனவும் இந்த பதிவில் நாம முழுமையாக தெரிந்து கொள்ள போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். அப்படி சகுனம் பார்க்கப்படும் விஷயங்கள்ல காகம் முக்கிய இடம் வகிக்கின்றதுங்க. இந்து மதத்தின் பிரகாரம்படி சனி பகவானின் வாகனமாகவே காகம் சொல்லப்படுகின்றது. அமாவாசை தினங்களில் காகத்திற்கு சாப்பாடு வைத்த பின்னரே தான் நாம சாப்பிடும் பழக்கத்தை வைத்துள்ளோம். ஒரு சிலர் தினசரி காகத்துக்கு உணவு வைத்த பிறகுதான் சாப்பிடுவார்கள். இந்த காகமானது நாம் அறியாமல் செய்த பாவங்களை கூட அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது என்று சொல்லலாம்ங்க. மேலும் வௌவால் என்ற ஒரு பறவை வீட்டிற்குள் வந்தாலே ஒரு அபசகுணம் என்றே அதை சொல்வார்கள், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனாலும் சாஸ்திரங்களின் பிரகாரம் தீய சக்திகளை அடையாளமாகவே வௌவால்கள் பார்க்கப்படுகின்றதுங்க. வௌவால் வீட்டிற்குள் வருவது எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் ஆபத்தை ஒரு எச்சரிக்கையை படுத்துவதற்காகவே வீட்டிற்குள் வரும் என்றே சொல்வார்கள். அது வீட்டிற்குள் வந்தாலே நம்மளை பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடியே ஒரு எச்சரிக்கை படுத்துவதாகவே நாம் வீட்டிற்குள் வரும் என்று சொல்லப்படுகிறதுங்க. இப்படி வௌவால் வீட்டிற்குள் வந்தாலே பண கஷ்டங்கள், பண பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். தீய ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும் இடங்கள்ல தான் வௌவால்கள் அதிகமாக தங்கும் என்றே சொல்வார்கள். அநேகருடைய வீட்டிலுமே சிட்டுக்குருவி வீட்டிற்குள் வந்தால் ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பை உண்டாக்கும் என்றும், ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு பறவை என்றுமே சிட்டுக்குருவி சொல்வார்கள். அப்படி சிட்டுக்குருவி வீட்டிற்குள் வந்தால் அதற்கு தனியாக இடம் ஒதுக்கி போர்ட்டிகோ அல்லது ஒரு மெயின் ஹாலில் கூட ஒரு பாக்ஸ், ஒரு அட்டைப்பட்டியை வைத்து அதற்கு கூடு கட்டி வைத்து விடுவார்கள். அதற்கு உணவாக கூட சாதம்லாம் வைப்பார்கள் சிட்டுக்குருவிக்கு. சிட்டுக்குருவி என்பது அது ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு பறவை என்றும் சொல்லலாம். சிட்டுக்குருவி வீட்டிற்குள் வந்தால் லட்சுமி தேவியின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறதுங்க. இதனால வீட்டிற்குள் சிட்டுக்குருவி வந்தாலே தவறியும் துரத்திவிடக் கூடாது என்று சொல்வார்கள். இது செல்வத்தின் அறிகுறியை காட்டும் ஒரு பறவையாகுங்க. சிட்டுக்குருவி வீட்டிற்கு வந்தால் பணத்துக்கு தட்டுப்பாடே வராது என்பது ஒரு ஐதீகம்ங்க. மேலும் ஆந்தையின் தோற்றம் சற்று வித்தியாசமாக இருப்பதால் பலரும் இதை பார்க்க கூட விரும்புவது கிடையாதுங்க. ஆனால் ஆந்தை மகாலட்சுமியின் வாகனம் என்பதால் சாஸ்திரங்களின் பிரகாரம் அது மிகவும் மங்களகரமான பறவை என்று சொல்றாங்க. இது வீட்டிற்குள் வருவதால் குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படும் எனவும் சொல்றாங்க சகோதரிகளே. இன்னொரு பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா புறா. புறா அதிகமானவர்கள் வீட்டில்கள் கூடு கட்டி வைத்து அதை விரும்பி வளர்ப்பார்கள். இந்த புறா சமாதானத்தின் அறிகுறியாகவே உலகெங்கிலும் அறியப்படுகிறது என்றும் சொல்லலாம். புறா வீட்டிற்கு வருவதால் வாழ்நாள் முழுவதும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்பது ஒரு ஐதீகம் என்றே சொல்லப்படுகிறதுங்க. எனவே இந்த புறாக்களுக்கு உணவு வழங்குவது மற்றும் தண்ணீர் வைப்பது போன்றவற்றால் புண்ணியம் சேரும் என்றும் சொல்லப்படுகிறதுங்க. சகோதரிகளே, இப்படி அதிர்ஷ்டம் தரக்கூடிய பறவைகள் வீட்டிற்கு வந்தால் தப்பி தவறி கூட அதை துரத்தி விடாதீர்கள் சகோதரிகளே. இனிதே வளம் பெற்று நலமுடன் வாழ்க. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.